அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதுன மனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள், ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, ஆஸ் யூசுவல் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்க போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி அர்த்தம். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய தன்மை. ஸோ இப்போ உங்க எண்ண ஓட்டங்கள் எல்லாமே கடனை அடைத்து விடலாம், கடனை எப்படி அடைப்பது, கடன் வாங்கலாமா, ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் இருக்குதா அப்படிங்கிற எண்ணங்க ஓட்டங்களை கொடுக்கும். ஸோ 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பாளர்கள் யார் என்பதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய தன்மை, அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய தன்மை, வழக்கு இருக்கா அதை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதை சார்ந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கு. என குரு பகவான் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். என்ன நல்லது நடக்கும்? நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். என கடந்த மாதம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன், ஒரு நல்ல பதில் கிடைக்கல என்று இருக்கக்கூடியவர்கள் நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார். பாக்யாதிபதியான சூரியன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ சூரியனை போல அரசு சார்ந்த விஷயத்தில் தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்க வேலைக்கு போகலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள், சூரியனை போல பேசக்கூடிய திடமாற்றமாக பேசக்கூடிய தன்மை யாரோட இருக்கார்? புதனோட சேர்ந்திருக்கார். புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய தன்மை, அறிவுத்தன்மை அதிகமாக இருக்கும். சூரியன் புதனுங்கிறது யாரு? 9க்கும் 10க்குரியவன், தர்ம கருமாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப என்ன? தனபாக்கியம் கிடைக்க போகிறது. உங்க ராசிநாதனுடைய பார்வை பெற்றிருக்கிறது. குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கிறது. நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது உங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல சனி, உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது நல்லது. இந்த பிப்ரவரி மாதம் 11, 12ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த புதனும் சூரியனும் 3ஆம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடந்த மாதத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல், எந்தெந்த வேலைகள் பாக்கி வைத்து கொண்டிருந்ததோ, எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து முடித்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை. என தர்மகர்மாதிபதி யோகத்துடன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புகழ் பெறக்கூடிய தன்மை, நீங்கள் வெளியில் தெரியக்கூடிய தன்மை, வியாபார யுக்திகள் அதிகமாக புலப்படக்கூடிய தன்மை. 3ஆம் இடம் என்பது கீர்த்தி, புகழை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ கீர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது.
சூரியனை போல பிரகாசமாக ஆகக்கூடிய தன்மை. என்ன சூரியன் சனி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டிராவல் பிரயாணங்கள் இந்த மாதிரி டென்ஷன் இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன் கலத்திர காரகன், வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாகிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். பிரம்மாண்டமான ராகவோடு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும், அது கடனை வாங்கி வீட்டை கட்டக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். பெருசாக கட்டணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை உதயமாக்கும். வீட்டை ஆல்டர் பண்ணுவது, வீடு கட்டின வீட்டை வாங்குவது, விலையுயர்ந்த வாகனத்தை வாங்குவது, ஆடம்பரமாக செலவு செய்வது, வீட்டுக்கு தேவையானவை. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஆனால் ராகு அங்கு இருக்கிறதுனால, சர்ப்ப கிரகம் என்று ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் கரெக்டாக சரியா அப்படிங்கிறது பார்த்து செய்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். ஸோ இதுவரை 8ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்து கடந்த 2 மாதங்களாகவே இந்த குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்கள் அந்த வருத்தங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. காதலில் இருந்து காதல் பிரச்சனையாகி இருந்தவர்கள் கூட இப்போ அந்த காதல் பிரச்சனை தீரக்கூடிய தன்மை. காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது. மாணாக்கர்கள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். நல்ல படிக்கக்கூடிய தன்மை. அதாவது இதுவரைக்கும் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டு இருந்தாலும் இப்போ ஒரே கான்சன்ட்ரேஷனோட நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும். ஸோ எதை உங்கள் மனதில் நினைத்து படித்து கொண்டிருக்கிறீர்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை, நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை. ஏன்னா புதன் தான் படிப்புக்கு காரகிரகம் அல்லவா. அவர் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபங்கள், ஆக்ரோஷங்கள் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும். டக்குன்னு கோபப்படக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும், தொழில், வேலை, வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த கோபம்ங்கிறது இந்த மாதம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குது. தந்தையால் நல்ல அனுகூலம், ஆதாயம் என சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது. அப்போ பாக்கியம் கிடைக்கப் போகிறது, டிராவல் நடக்கப் போகிறது, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அமைப்பு கைகூடிவிடும். என குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது யாரெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் தகவல் தொடர்புத்துறை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள் அங்கே போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. ஆனால் அதே உங்களுடைய சுயஜாதகத்தில் இதே மாதிரி குரு பகவான் எங்கே 4ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 12ஆம் இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு தொடர்பில், வெளிநாட்டு வாணிபங்கள், ஸோ இது எல்லாமே சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். அதே சமயத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோக பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். குருவும் சூரியனும் புதனும் இணைவு பெறக்கூடிய, அதாவது உங்கள் ராசிநாதனோட 9, 10 கனெக்ட் ஆகுது. அப்போ தொழிலுக்காக, பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் சக்சஸ் ஆக முடியக்கூடிய தன்மை. அதாவது ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனையோடு இருந்தவர்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்குக்காக, ஒரு பிரச்சனையோட அல்லது குடும்ப பிரச்சனை வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தவங்க அதிலிருந்து வெளிவரணும், அதுக்கு என்ன அந்த தன்மையை திங்க் பண்ணி அதில் வெற்றிகரமாக நடத்தி முடித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 10ஆம் இடத்தில் ஒரு கேது இருக்குது, அதாவது ஒரு பாவ கிரகம் இருப்பது நல்லது. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்க்குறார்.
12ஆம் இடத்தையும் பார்க்குது. முதலீடுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது விவசாயத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், இதெல்லாம் புதன் 2ஆம் இடத்துல இருக்கு, சூரியனோடு சேர்ந்திருக்கு. நல்ல பேச்சாற்றல், நல்ல ஞானோதயம், நல்ல உள்ளுணர்வு சக்தி இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும், ஒரு தடவை உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்தில் உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோச்சார பலன் 20 to 50% பலன் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி பலன் 80% நடக்கும். அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசாபுத்தி பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஓட கனெக்டிவிட்டி இருக்கும். அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.